இல்லை நீங்கள் வைரத்தாலி கையை நீட்டிக்கிட்டே இருக்கீங்க. அது வந்து தாலிங்கிறது மாங்கல்யம் வைரமா அல்லது மொத்தமே வைரம்? அந்த ஆரமே வைரத்தில் இருக்கும், தாலியும் வைரத்தில் இருக்கும். ஓ, அதனால தான் அது வைரத்தாலியா? இப்படியா? ஆமாம். ஆக்சுவலாக நான் டைமண்ட் எடுக்கிறதுக்காக போயிருந்தேன். பட் டைமண்டுக்கு கம்பேர் பண்ணும்போது அது சூப்பராக இருந்தது கோல்டில். ஸோ எனக்கு ஒரு அமௌண்ட் சேவ் ஆச்சு எனக்கு அதில். அந்த ஒரு மாடல் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஒரு 2 கிராம்ஸ் தான், பட் டைமண்டுக்கு ஈவனாக அது நமக்கு நல்ல ஒரு ஜொலிப்பு கொடுக்கும். எங்கள் அப்பா வந்து எனக்கு 50 பவுன் சேர்த்தாரு. எனக்கு நகை சேர்க்கறத மட்டும் கோலா வச்சு ஒரு ஊருக்கு போய் சுற்றி பார்க்கல, எதுவுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாமல் இப்போ இவ்வளோ வருஷம் கழிச்சு எங்கள் அப்பாவுக்கு 58 வயசு இருக்கும்போது எங்கள் அப்பாவும் அம்மாவும் நார்த் இந்தியா டூர் போயிட்டு வந்தாங்க. இதை வந்து அவங்க சின்ன வயசுலலாம் பண்ணல. எங்கள் அப்பாவோட கோல் எனக்கு அந்த 50 பவுன் சேர்க்கணும் அப்படின்றது மட்டும்தான். சேர்க்கலாம், இன்வெஸ்ட்மெண்ட் தப்பு இல்லை, பட் அது லிமிட்டடாக இருந்தால் போதும். அது மட்டுமே ஒரு வெரி குண்டு சேர்க்க வேண்டாம், அந்த மாதிரி வந்து பண்ண வேணாம். அவங்களும் அவங்க லைஃப்பை வந்து வாழணும்னு நான் ஆசைப்படுறேன். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்பில் மகிழ்ச்சி. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ட்ரைமி அப்பளம் வழங்கும் வா தமிழாவா. நம்ம இன்னைக்கு வா தமிழாவாவில் பேச நினைத்த தலைப்பு தங்கத்தை விரும்பும் பெண்கள் வர்சஸ் தங்கத்தை விரும்பாத பெண்கள். ஒரு பவுன் இன்னைக்கு எவ்வளவு? 50,000 விற்கிது, 45, 50 விற்கிது. 80களில் 1064 ரூபாய்க்கு இருந்த ஒரு பவுன் தங்கம் கிட்டத்தட்ட 40 வருஷத்தில் 40 மடங்கு இருக்கு. 45,360 ரூபா இன்னைக்கு. அதே 1980ல் அன்றைய மவுண்ட் ரோடாக இருந்த இன்றைய அண்ணா சாலையில் சதுரடி என்பது 41 ரூபா தான் இருந்துச்சு. இன்றைக்கி அங்கே சதுரடிங்கிறது வந்து 25,000 ரூபா. நம்ம பிரைம் இடத்தை விட்டுட்டோம்னா அப்போ அது எவ்வளோ கூடியிருக்கு? இத்தனை மடங்கு கூடலை. தங்கம் இத்தனை மடங்கு கூடியிருக்கு. அதனாலேயே இந்திய பெண்களுக்கு என்ன அப்படின்னா தங்கம் என்பது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டு புது ஃபேஷன் என்பது என்ன தங்கத்தில்? ஆன்டிக் ஜுவல்லரி. ஆன்டிக் ஜுவல்லரி ஏதாவது பர்டிகுலராக ஏதாவது இருக்கா? ஆரம்ல இருக்குது, நெக்லஸில் கூட இருக்குது. ஆக்சுவலாக இப்போ எல்லா டிசைன்லேயும் வந்துருச்சு. டெம்பிள் ஜுவல்லரி அப்படின்ட்டு இப்போ நியூவாக வந்திருக்கு. லைக் அதில் ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வேர் பண்ண மாதிரி அந்த சிப்பங்கள்லாம் பதிச்சு, ஸோ ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருக்கும் அந்த ஜுவல்லரிலாம் நீங்கள் பார்க்கும் போது. இந்த ஆன்டிக் ஜுவல்லரிக்கும் டெம்பிள் ஜுவல்லரிக்கு என்ன வித்தியாசம்? ஆன்டிக் ஜுவல்லரி வந்து நம்ம கையால் செய்வாங்க சார். கையில் செய்கிற மேக்கது ஆன்டிக் ஜுவல்லரி. அது பார்த்தீங்கன்னா ரொம்ப பவுன் வந்து கம்மியாக இருந்தால் கூட நல்லா கிராண்டாக தெரியும். லுக் வந்து கிராண்டாக இருக்கும் ரொம்ப. இது கையில் பண்ணுறதா? ஆமாம், கையில் பண்ணுறது. அது வந்து நல்ல யானை, லக்ஷ்மி, சரஸ்வதி மிஷின் கிட்டில் பண்ணக்கூடாதுங்கிறீங்களா? இல்லை, அதோட இது கிராண்டாக இருக்கும் சார். உங்களுக்கு ஒரு கூடுதல் தகவல், இந்தியாவில் தயாரிக்கப்படுற நகைகளில் ஆபரணங்களில் இன்றைக்கும் 62 விழுக்காடு வந்து பொற்கொள்ளர்களால் செய்யப்படுவது. இயந்திரத்தால் மிஷினால் செய்யப்படுறதில்ல. பொற்கொள்ளர்கள் செய்த 62 விழுக்காடு தங்கம் இந்தியாவில். ஓகே, சொல்லுங்கள். நான் போட்டிருக்கிற இந்த நெக்லஸ் வந்து 65 இயர்ஸ் ஆகுது. இது வந்து கல் வந்து புஷ்பராக கல். இது எங்கள் அம்மா வந்து சின்ன வயசில் இருக்கும் போது வீட்டிலே அவங்க தாத்தா வந்து கூப்பிட்டு வந்து செஞ்சது. இது பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இது வாங்குறதுக்கு நிறைய பேர் ரெடியாக இருக்காங்க. ஆனால் நான் வந்து இதை அழிக்காமல் அப்படியே வச்சுருக்கேன். நான் மாங்காய் டிசைன் வந்திருக்கு சார். இப்போ எடுத்தது தான், நியூ டிசைன் தான். இப்போ 5 பவுன் போட்டிருக்கோம்னா நல்ல பார்வையாக செய்து கொடுக்குறாங்க, நல்லாவும் இருக்குது. இது மாங்காய் டிசைன் பழைய டிசைன் இல்லையா? மறுபடியும் இப்போ ட்ரெண்ட் ஆகுது. இப்போ மறுபடியும் நியூ மாடலாக வந்திருக்கு சார். நான் போட்டிருக்கிறது இது வந்து சாஃப்டாக இருக்கும் தொட்டா. இது வந்து மெஷ் டைப்பில் இருக்குங்க சார். லைட் வெயிட், 1.25 பவுன் தான். ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப பார்வையாக பெரிய நெக்லஸ் மாதிரி இருக்கும். ஓகே சார், இப்போ காஸ்டிங் மாடல் வந்து பார்த்துட்டிங்கன்னா சார் ஒரு 1 கிராம்லேருந்து 2 கிராம்ஸ் வந்து கிடைக்கிது சார் ஸ்டோனோட. காஸ்டிங் டைப்பா? ஓகே ஆமாம் சார். அது பார்த்துட்டிங்கன்னா ஆக்சுவலாக நான் டைமண்ட் எடுக்கிறதுக்காக போயிருந்தேன். பட் டைமண்டுக்கு கம்பேர் பண்ணும்போது அது சூப்பராக இருந்தது கோல்டில். ஸோ எனக்கு ஒரு அமௌண்ட் சேவ் ஆச்சு எனக்கு அதில். அந்த ஒரு மாடல் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஒரு 2 கிராம்ஸ் தான், பட் டைமண்டுக்கு ஈவனாக அது நமக்கு நல்ல ஒரு ஜொலிப்பு கொடுக்கும். ஓகே, எவ்வளவு நாளைக்கு ஒருக்கா தங்கம் வாங்குறீங்க நீங்கள்? மேக்ஸிமம் 1 இயரில் ஒரு ட்வைஸ் நான் எடுத்துருவேன். ஓ, வருஷத்துக்கு 2 தடவை? ஆமாம் சார், 2 டைம்ஸ் நான் எடுத்துருவேன் நான். ஓகே, அவங்ககிட்ட கொடுங்க. திருமணங்கள் தவிர்த்து வேறு எந்த நாட்கள்ல எல்லாம் நகை வாங்கணும்னு நினைச்சிருக்கீங்க அல்ல வாங்குறீங்க? திருதி வந்துச்சுன்னா வாங்க ரெடியாக இருந்துருவேன் சார். அது என்னவோ தெரியல, அந்த டே, அந்த ஸ்பெஷலான ஒரு டேக்கு தங்கம் வாங்கி என் கையிலையோ இல்லை கழுத்துலையோ காதுலையோ நான் போட்டே ஆகணும். இது எத்தனை வருஷமா அந்த பழக்கம் இருக்கு உங்களுக்கு? 18 to 19 இயர்ஸ் வரைக்கும் கண்டினியூ ஆகுது சார். நான் சின்ன பிள்ளையிலேருந்து எனக்கு இப்போ வரைக்கும் நான் அது கண்டினியூவாக பண்ணிகிட்ருக்கோம். அக்ஷய திருதினா ஒரு சின்ன நகையாவது வீட்டில் இருக்கும். ஓகே, அக்ஷய திருதி இல்லாமல் வேறு எந்த நாட்கள்ல எல்லாம் தங்கம் வாங்குறீங்க? ஆடிப்பெருக்கு எடுப்போம் சார். ஆடிப்பெருக்கு அவசியம் எடுத்துருவீங்க? ஆமாம், ஆடிப்பெருக்கு, அட்சய தித்திகை, ஆவணி ஆவட்டம். ஆவணி ஆவட்டமா? அது 3க்குமே 1 கிராம்னாலும் நாங்கள் வாங்கிடுவோம். ஓகே. அட்சய திருதி வர்றதுக்கு முன்னாடி தீபாவளிக்கு முதல் நாள் நகை வாங்கினா நல்லதுன்னு சொல்லி அட்சய திருதி வர்றதுக்கு முன்னாடினா அட்சய திருதியே இப்போ ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஃபேமஸ் ஆச்சு. அப்படியா? ஆமா, இதை நான் சொன்னா திட்டுவாங்க, நீங்க சொல்றதுனால ஓகே.
என் பொண்ணோட பிறந்த நாள் வரும்போது கண்டிப்பாக எடுப்பேன் சார். பொண்ணுக்கா உங்களுக்கா? பொண்ணுக்கு தான் சார் எடுப்பேன். பொண்ணு 2 பொண்ணு இருக்குது சார். 2 பொண்ணுக்கும் பிறந்த நாள் வரும்போது என்னால் முடிஞ்சது 2 கிராம் மோதிரமாவது வாங்கி போட்டுருவோம் சார். அது சும்மா சேமிப்பு மாதிரி. ஆமாம் சார். அந்த டைமில் எவ்வளோ காசு இருக்கோ அதை கொண்டு போயிட்டு நான் தங்கம் வாங்கிட்டு வந்து என் 2 பொண்ணு பிறந்த நாளுக்கப்போ கண்டிப்பாக நான் எடுப்பேன். வேற எந்த தருணங்கள்ல எல்லாம் தங்கம் வாங்குறீங்க? இப்போது 2000 ரூபா நோட்டு மாற்றணும்னு சொன்னாங்க. 2000 ரூபா மாற்றணும்னு சொல்லல, செல்லாது நாங்கள். செல்லாது நாங்கள் அதில் போய் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது 2000 வைக்கலாம். ஆமாம், இருக்கிறதெல்லாம் 2000 நோட்டை கொடுத்து 500 நோட்டை வாங்கிக்கலாம் தான் சொல்லியிருந்தாங்க அவங்க. சார் அது ரொம்ப ரிஸ்க் எடுத்து எதுக்கு பண்ணணுன்ட்டு நகை கடையிலே போய் மாற்றி. எவ்வளோக்கு வாங்கினீங்க அப்போ தங்கம்? ஒரு 15 பவுன் எடுத்தேன். 15 பவுன். ஒரு சவரம் வந்து 50,000 ரூபா நோட்டை 2000 நோட்டை மாத்திரம் வேறு எந்த தருணத்துல எல்லாம் தங்கம் வாங்குறீங்க? நான் ஒர்க் பண்ணுறேன், அதனால மந்த்லி சாரி வரும். அதில் வந்து நான் 5000 சேவ் பண்ணி 1 கிராம் கண்டிப்பாக வாங்கிடுவேன். மாதம் 1 கிராம் அப்படின்னா ஒரு காயின் வாங்கி ஒரு வச்சுருக்கீங்களா? காயின் 1 கிராம் காயின் ஓகே, கண்டிப்பாக கம்பல்சரி வாங்கிடுவேன் சார். இப்போ நம்ம ரிலேட்டிவ் கல்யாணம் அப்படின்னு சொல்லி அவங்க நகை எடுக்கிறதுக்கு போகணுன்னு நம்மளை கூப்பிட்டு போனால் கூட நாங்கள் அந்த இடத்துல நமக்கு நல்லா இருந்ததுன்னா நாங்களும் ஒன்று எடுத்துருவோம் சார். யாருக்கு வாங்குறதுக்கு போய் உங்களுக்கு வாங்குனீங்க? என் ஃப்ரெண்டோட டாக்டருக்கு மேரேஜுக்கு போனோம் சார். அப்போ இந்த இது ஜிமிக்கி நல்லா இருந்தது. அந்த பாப்பா போட்டுட்டு இல்லைம்மா நான் வேறு ஜிமிக்கி எடுத்துக்கிறேன், இது கொஞ்சம் கிராம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிச்சு. அப்புறம் எங்கள் சார்கிட்ட சொல்லிட்டு நான் எடுத்துக்கிறேங்க அப்படின்னு. ஓகே, தெரியாமல் வந்தது. ஆமாம் சார். டிசைன் நல்லா இருந்ததுன்னா உடனே எடுத்துருவோம் சார். ஆக்சுவலாக இப்போ ஒன்று நடந்தது. நாங்கள் கடைக்கு போனோம். இது வைரத்தோடு. இது எது? இது நான் போட்டுக்குது வந்து வைரத்தோடு சார். வைர மூக்குத்தி? ஆமாம், வைர மூக்குத்தி. நகை ஆசை கண்ணை மறைக்குது உங்களை. வைர மூக்குத்தி சார். நாங்கள் போகும்போது என்கிட்ட வந்து காசு கம்மியாக தான் இருந்துச்சு. எனக்கு வந்து வீட்டுக்கு வந்தோன்னே ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. உடனே அடம் பிடிச்சி எங்கள் அம்மா கிட்ட மறாத நாள் போயிட்டு அந்த ஷாப்லேயே சொன்னேன், இதை எடுத்து வச்சிருங்க, நான் வந்து கன்ஃபார்ம் வாங்கிப்பேன் அப்படின்னுட்டு. அதுக்கப்புறம் மறாத நாள் அம்மா கூப்பிட்டு போயிட்டு வாங்கிட்டேன் சார். அதுக்கான காசை சேர்த்து வச்சு வாங்கிட்டேன். என்ன ஒரு நாள் எப்படி காசு சேர்த்து வச்சிருப்பீங்க? அம்மா கிட்ட வந்து 5000 ரூபா கம்மியாக இருந்ததுனால யார்கிட்டயோ வாங்கி உடனே போய் அதை எடுத்து கொடுத்துட்டாங்க. ஏன்னா வந்து அதை எடுக்கும் போதே யோசிக்கக்கூடாது, போடும் போதே யோசிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. எங்கள் இதில் வந்து வைர நகை தான், கல்யாணத்துக்கு வந்து வைர நகை தான் போடுவாங்க. ஸோ வந்து எத்தனை நகை போடுறோம்? தங்கம் போடுறது இல்லை, பேசிக் தங்கம். அதுக்கப்புறம் பேசிக்கான கல்யாணம்னா வைரத்தோடு மாப்பிள்ளைக்கு வைர மோதிரம் போடுவாங்க. ஓ, அதெல்லாம் நகைகளை சேராது. ஆமாம் ஆமாம், வைரத்தோடும் மாப்பிள்ளைக்கு வைர மோதிரமும் பேசிக்கான எல்லா கல்யாணத்துலையும் ஓ, கொடுத்து வைரத்தோடும் அது ஓகே, அது 2 அடிப்படை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வைரம் எத்தனை வைர நகை போடுறீங்க, அப்படிதான் ஒரு நகை போடுறோமா, 2 நகை போடுறோமா, 3 நகை போடுறோமா அப்படிங்கிறது தான் பேசுவாங்க. எப்போ முடியுது? 1 2 3 போயிட்டு அது வசதியை பொறுத்து 7 8 வரைக்கும் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 8 நகைனா என்னென்ன? வைர நெக்லஸ்ஸு, வைர தாலி, நடுவில் 2க்கும் நடுவில் ஒரு ஆரம், அதுக்கப்புறம் வைர வளையல், வைர பிரேஸ்லெட், மாப்பிள்ளைக்கு வைர பிரேஸ்லெட், அதுக்கப்புறம் பொண்ணோட ஒட்டியானம் அதில் உள்ளது, அதுக்கப்புறம் ஹேர் கிளிப்லேயும் வைரத்தில் பண்ணுவாங்க. ஸோ அந்த 8 9ன்னு போகும்போது அதெல்லாம் ஆட் ஆகிட்டே போகும். அதுக்கப்புறம் இந்த நகைன்னு கணக்கு பேசுகிறாங்க இல்லையா, அந்த மற்றவங்களில் பவுன் பேசுகிற மாதிரி பேசுகிறது வந்து 3 நகை 2 நகை 1 நகை. அதாவது 3 முக்கியமான நகை. இது 3 முக்கியமான நகைனா நெக்லஸ்ஸு, வைர தாலியாகவும் செய்கிறாங்க, இப்போ பிள்ளைங்க அதை டாலராகவும் செஞ்சுக்கிறாங்க. சரி. வைர வளையல். வைர வளையலா? வளையல். 4வது வந்து வைர பிரேஸ்லெட். ஓ, இது சோ செட் எடுத்து போட்டுக்கலாம் அப்படியே வெளிய போனா. போட்டாக்க வைர தாலியா போட்டுக்கும் போது கோல்டு ஜுவல்லரி எல்லாமே வைர செட்டாவே அவங்க போட்டுக்குவாங்க. இல்ல, நீங்க வைரத்தாலி கையை நீட்டிக்கிட்டே இருக்கீங்க. அது வந்து தாலிங்கிறது மாங்கல்யம் வைரமா அல்லது மொத்தமே வைரம்? அந்த ஆரமே வைரத்துல இருக்கும், தாலியும் வைரத்துல இருக்கும். ஓ, அதனால தான் அது வைரத்தாலியா? இப்படியா? ஆமா. இப்போ அம்மா சொன்ன மாதிரி வந்து என்னென்னா, என்ன வந்து நகையின் மேல் பெரிய ஈடுபாடு இருக்குது, தொடர்ச்சியாக வாங்குறாங்க, வேறு காரணங்கள் எல்லாம் சொன்னால் கூட அடிப்படையாக எங்கே வந்து நின்றோம்னா, திருமணம்னு வரும்பொழுது நகைகளை சேமிக்கிறது அப்படிங்கிறது ஒரு பழக்கம் இருக்குது பொண்ணுங்களுக்கு கல்யாணம். அப்படி உங்களுடைய கல்யாணங்கள்லேயும் இதே நகையை போடணுங்கிற கட்டாயம் இருக்கும்ல? நீங்கள் என்ன தான் வந்து தங்க நகையின் மேல் பெரிய விருப்பம் இல்லாமல் இருந்தால் கூட திருமணத்தின் பொழுது கட்டாயப்படுத்தியிருப்பாங்க. அப்படி நீங்கள் போட மாட்டேன்னு சொல்லும் பொழுது போட்டுக்கணும்னு சொல்கிறவங்க என்ன சொல்கிறாங்க, அல்லது அவங்களை எப்படி சமாளிக்கிறீங்க? இப்போ வந்து எந்த மேரேஜ்லேயுமே அந்த பிரைட் வந்து கோல்டு போட்டு நான் பார்த்ததில்ல. எல்லாருமே மேக்கப் புக் பண்ணும் போதே போய் எனக்கு இந்த செட்டு வேணும், இந்த டெம்பிள் ஜுவல்லரி வேணும், இந்த ஸ்டோன் வச்சு வேணும், ஏன்னா எல்லாருமே சாரிக்கு மேட்சாக தான் வாங்குறாங்க. கோல்டு வந்து சேர்த்து வைக்கிறாங்க கல்யாணத்துக்கு, எல்லாமே ஓகே. ஆனால் அந்த அன்னைக்கு எத்தனை பேர் வந்து கோல்டு போட்டு நான் பார்த்தது இல்லை இது வரைக்கும். அவங்களே வைரத்தில் செட்டு போடுற ஆளெல்லாம் கொண்டு வந்து உட்கார வச்சு, அது வந்து 1% தான். ஆனால் நான் பேசுறது எல்லாரை பற்றியும். நான் போட்டிருக்கிறது வந்து டெரக்கோட்டா செட்டு. ஸோ இது வந்து ஒரு வகையான களிமண்ணில் செய்கிறது. இந்த செட்டு வந்து செய்கிறதுக்கு 14 days ஆகும். இதை வந்து காய வச்சு எடுத்து பெயிண்ட் பண்ணுவாங்க.
இதில் வந்து நல்ல ஆர்டிஸ்டிக்கான ஒர்க் எல்லாம் பண்ணியிருக்காங்க. இதே கோல்டில் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் பீஸ்ன்னு அவங்க எதுவும் சொல்ல முடியாது. கோல்டுக்கு ஒரே கலர் தான் இருக்குது. அது வந்து எப்படி போட்டாலும் கோல்டாக தான் இருக்கும். அப்படி நம்ம சொல்ல முடியாது. இப்போ வந்து அந்த டெரக்கோட்டாலாம் என்ன இருந்தாலும் மண்ணு தான். அதை போடுறதுக்கு மனசு வரவே வராது. மனசு வந்து தான் போட்டுட்டு ஷோக்கு வந்து உட்காந்துருக்கேன். நீங்க வராதுன்னு உங்களை மாதிரி ஒருத்தர் அது எவ்வளவு நல்ல வார்த்தையில இது வந்து களிமண்ல ஒரு வகை. அதை 14 நாள் சுட்டு நாங்க பண்றோம். அது பேர் வச்சிருக்கோம். நான் ஒரு கலையை வளர்க்கிறேன். நான் காசு கொடுத்து ஒரு கலையை வந்து வளர்க்கிறேன். அதான் அவ்வளவு தூரம் நீங்க வந்து பக்குவப்பட்டு எல்லாம் சொல்லி முடிச்சா என்ன இருந்தாலும் மண்ணு தானே அப்படி அழைக்கிறாங்க அவங்க. கலையை வளர்க்கறதுக்கு டெரக்கோட்டால வேற விதவிதமா எத்தனையோ கலை பொருட்கள் இருக்கு, எல்லாம் இருக்கு. அப்படி இதுதான் வைர நகை செய்யற ஆளெல்லாம் யார் வளர்க்கறது இல்லையா? இல்ல, வைரம் வந்து உங்களுக்கு வந்து ரீசேல் வேல்யூ உள்ளது. இப்போ அவங்க போட்டுருக்கு டெரக்கோட்டா, நீங்க போட்டுருக்குது என்னது? இது வந்து ஆக்சிடைஸ் ஜுவல்லரி சார். ஆக்சிடைஸ்ட் ஜுவல்லரியா? ஆமா சார். அதான் காதுல போட்டுருக்குது. ஆமா, Black metal, just 500க்கு கீழ தான் சார். காதுல போட்டுருக்குது இது 200 ரூபீஸ் தான். இதுமே வந்து ஆக்சிடைஸ் ஜுவல்லரி தான். அவங்க வந்து இந்த 100 ரூபாய் 500 ரூபாய்க்கு வாங்கணும்னு சொல்கிறாங்க சார். அதுவே வந்து இப்போ பியூட்டி பார்லருக்கு இவங்க சொல்கிறாங்கல்ல, போகும்போதே நாங்கள் அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு. அதையே அவங்க 12,000 15,000 ஒரு நாளைக்காக கொடுக்குறாங்க சார். அந்த ஒரு நாளைக்கு நாங்கள் 12,000த்தை 2 கிராம் கோல்டு காயின் வாங்கி வச்சு நாங்கள் யூஸ்ஃபுல்லாக வச்சுக்கிறோம். அதை ஒரு நாளைக்காக நாங்கள் 12,000த்தை வேஸ்ட் பண்ண விரும்பல சார். இவ்வளோ பிரமாதமாக கண்ணை பிரிக்கிற ஒன்று 200 ரூபாய்க்கு கிடைக்கும்னா சார் அந்த 200 ரூபாய் பொருள் ஒரு வாரம் கூட தாக்கு பிடிக்காது சார். ஃபேட் ஆயிடும் சார் கொஞ்ச நாள்ல. துரு பிடிச்சிடும். கண்டிப்பா ஃபேட் ஆகாது சார். இது எவ்வளவு நாள் வாங்கி கழுத்துல போட்டுருக்கீங்க? இது கண்டிப்பா 1 வருஷத்துக்கு மேல ஆயிருக்கும். 1 வருஷத்துக்கு மேல ஆமா. ஓகே, நீங்க காதுல போட்டுருக்கிறது இப்போ என்ன மதிப்பு? இது ஒரு 3 சவரும் இருக்கும் சார். 1 3 சவரம் 3 6 இருக்கும். ரெண்டும் இல்லையா? இன்னைக்கு 45,000 ரூபா ஒரு பவுன். 6னா 6 நாள் ஒரு என்ன மகிட்ட 2.5 லட்ச ரூபா வருது சார். இவங்க இன்னைக்கு சொல்றாங்கல்ல இந்த பொருளை வாங்கி விற்கிறாங்க. சிறுக சிறுக இந்த மாதிரி ஒரு பொருள் வாங்க மாட்டாங்க சார். கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி அதுவே ஒரு அமௌண்ட் வந்துடும். டப்பாக்குள்ள போட்டு வைப்பாங்க. நான் ஒரு வருஷம் போடுவேன். இருக்குமா? அது கலர் போயிடும் சொன்னீங்கல்ல அவங்க போட்டுருக்காங்க. ஆமா, கலர் போயிடும். எவ்வளவு நாள்ல போயிடும் சார்? அவங்க கொஞ்சம் வெளியில எல்லாம் போய் உப்பு காத்தெல்லாம் படுற மாதிரி இருந்ததுன்னா மேக்ஸிமம் ஒரு 1 மந்த் இல்லைன்னா ஒரு 2 வாரம் சார். அவ்வளவுதான் சார் தாக்கு பிடிக்கும். சரி, 1 மாசம். 1 மந்த் சார். 1 மாசம் 200 ரூபா. 5 வாங்கிட்டோம் 1000 ரூபா. 3 லட்ச ரூபாய்க்கு எத்தனை வாங்கலாம்? அண்ணா அந்த 1000 ரூபாவை எனக்கு ஏதாவது எமர்ஜென்சி வரும்போது அந்த 1000 ரூபாய் தூக்கி நான் கொடுத்து என்னால் ஏதாவது வாங்க முடியுமா? இல்லை எனக்கு ஏதாவது எமர்ஜென்சிக்கு வச்சு எனக்கு அதில் ஏதாவது யூஸ் இருக்கா? ஒன்றுமே இல்லை. இதுவே நான் இப்போ போகிறேன் சார், இந்த ஒரு மோதத்துமே வச்சுக்கோங்களேன். ஒரே ஒரு லாஜிக் என்னமா சொல்லுவாங்க அவங்க, நீங்கள் 3 லட்ச ரூபாய் தோடு வாங்குறீங்க, அவங்க வந்து 300 ரூபாய் தோடு வாங்கிட்டு மிச்சம் 2,99,800 ரூபா கையில் இருக்குது. ஒரு அவசரம் வராது, அந்த பணத்தை எடுத்து கொடுத்தாலும் தர வேண்டியதானே சார்? எமர்ஜென்சின்றது சொல்ல முடியாது சார். அவசரம்ன்றது எப்போ வேணும்னாலும் வரலாம். என்னன்னா பெண்கள் வந்து இங்கே வந்து தங்கத்தை வந்து வெறும் நகையாக மட்டும் பார்ப்பதில்லை, அது ஒரு முதலீடாக பார்க்குறாங்க. இப்போ நீங்கள் யாரும் வந்து அது முதலீடாக பார்க்குறது இல்லை, அது வெறுமனா நகையாக மட்டுமே பார்க்குறீங்க. அந்த அம்மா வந்து நான் வந்து ஒவ்வொரு மாதம் போய் 1 கிராமாவது வாங்கிடுவேன், அது கட்டாயம் அப்படி சொல்கிற காரணம் அது வந்து சேமிப்பு தான். தனியாக போய் 6,000 ரூபாய் சேமிக்க மாட்டோம், அதுக்கு பதிலாக ஒரு தங்க காயின் வாங்கிடுவோம், அது சேமிப்பு அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அதையே உங்களுக்கு வேணாம் நினைக்கிறீங்க. ஸோ வெரைட்டிஸ் ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்குது இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கு. இந்த கோல்டில் தான் நம்ம வந்து சேமிப்பு பண்ணி நம்ம வந்து வாங்கணும்னு கிடையாது. இப்போ எஸ்ஜிபின்னு ஒன்று வந்துடுச்சு, கவர்மெண்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க, சோவரின் கோல்டு பாண்ட்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக வந்து அதோட விலை ஏறுற அந்த இது பேச பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இட்ஸ் பெஸ்ட் ஆப்ஷன் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட். பட் நீங்கள் அது கோல்டாக நீங்கள் வாங்கணும்னு கிடையாது. நீங்கள் எஸ்ஜிபியாக நீங்கள் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக அதில் கவர்மெண்ட் வந்து 2.5% இன்ட்ரெஸ்ட்டும் தராங்க சேர்த்து வச்சுக்கோன்னு சொல்லிட்டு. அப்படியா? கோல்ட் பாண்ட் வந்து லாக்கிங் பீரியட் இருக்குது சார். நானே ஒன்று போட்டிருக்கேன், எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப கம்பல் பண்ணி போட சொன்னாங்க. அது வந்து 5 இயர்ஸ் லாக்கிங் பீரியட் கண்டிப்பாக இருக்குது. இப்போ இதுனா வந்து நான் எடுத்துகிட்டு வந்து போட்டுக்கலாம். இல்லை 5 இயர்ஸ் லாக்கிங் பீரியட்னா 5 வருஷம் எடுக்க முடியாது. ஆமாம், எடுக்க முடியாது அந்த அமௌண்ட். இன்ட்ரெஸ்ட் மட்டும் வந்துட்டு இருக்கும், ஆனால் 5 வருஷம் கண்டிப்பாக எடுக்க முடியாது அந்த அமௌண்ட். லாக்கிங் பீரியட் மாதிரி வச்சுருப்பாங்க. இவங்க வந்து சவரனா வாங்குறாங்க, நீங்கள் வந்து அதுக்கு பேர் என்ன? எஸ்ஜிபி. ஓகே, அது எஸ்ஜிபியை ஒரு நாள் எடுத்து காதில் மாட்டிக்கவே முடியாதுல்ல? தேவையில்லையே சார், அதுக்கு தான் நமக்கு வந்து ரொம்ப அதுக்கு பெட்டர் இல்லை, காதில் மாட்டிக்கிறேன், அவசரம் தேவைன்னா அன்னைக்கு நான் விற்கிறேன் சார். அதில் வேஸ்டேஜ் இருக்குது சார். நீங்கள் டெய்லி பேசிஸில் நான் இப்போ இந்த டெய்லி பேசிஸில் நான் இது போட்டால் கூட எனக்கு அவ்வளோவா உறுத்தாது. எனக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. நீங்கள் இந்த பார்க்க தான் பெருசாக இருக்கே தவிர இட் இஸ் வெரி வெயிட்லெஸ். பட் அவங்க போட்டிருக்கிற நகை வந்து டெய்லி பேசிஸில் இதே மாதிரி நீங்கள் அவங்க போட முடியுமா? இவங்க சொல்வதை போல யாரெல்லாம் தங்க அணிவிந்து கொள்வது என்பது மிக அசௌரியமானதுன்னு நினைக்கிறீங்க? ஃபங்க்ஷனுக்கு தங்க நகை போட்டுட்டு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், சொந்தக்காரங்க ஒரு சில பேர் இருக்காங்க, அவங்க வந்து பார்ப்பாங்க. அதாவது நம்மளை வந்து டேரெக்டாக இது எத்தனை பவுன்னு கேட்க மாட்டாங்க, அப்படியே ஸ்கேன் பண்ணுவாங்க. கழுத்துலேருந்து கால் வரைக்கும் எத்தனை பவுனு, எப்படி இருந்தால் பாரு, இப்போ எப்படி போட்டிருக்கா பாரு அப்படின்னு ஸ்கேன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவங்க வந்து நல்ல வசதியாகிடுச்சு அப்படின்ற மாதிரி பேசுவாங்க.
ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு கடன் கொடு இல்லை காசு கொடு எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்வாங்க. இதுக்கு பயந்துட்டு நம்ம இல்லைன்னு சொல்லவும் முடியாது, இல்லைன்னா இவ்வளோ நகை போட்டிருக்காளே அப்படின்னும் பேசுவாங்க. இருக்கணும் கொடுக்கவும் முடியாது, ஏன்னா நம்மளுடைய சுச்சுவேஷன் நமக்கு தான் தெரியும். ஸோ அந்த ஒரு பயத்திலேயே வந்து தங்க நகை வாங்குறதும் கிடையாது, போடுறதும் கிடையாது. இப்போ நீங்கள் தங்க நகை பிடிக்காம போனக்கான காரணம் இவர்களுக்கெல்லாம் வேறு வேறு காரணம் இருக்குது. உங்களுக்கு ஒரே காரணம் சொந்தக்காரன் கடன் கேட்பாங்கிறது தான். கண்டிப்பாக சார், எல்லா ஃபேமிலியிலும் இருக்கும் சார் இந்த மாதிரி. ஒருத்தவங்க நம்ம நகையை போட்டுட்டு போகும்போது ரெண்டு பீப்புள் இருப்பாங்க. ஒன்று டைரெக்டாக கேட்குறவங்க, அழகா இருக்கேப்பா எங்கே வாங்குற அப்படின்னு கேட்பாங்க. இன்னொருத்தவங்க, பாரு அவ எவ்வளோ போட்டு வந்திருக்கால, எங்கே தான் வாங்கியிருப்பாளோ, அழகா தான் இருக்கு அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அவங்க கேட்கல, ஆமாம் மனசுக்குள்ள அவங்க நினச்சிப்பாங்க. அவங்க கேட்கலன்றதுக்காக நம்ம ஃபீல். எனக்கு இதை அணிஞ்சிட்டு போகும்போது எனக்கு இது வந்து ஒரு மரியாதையாகவும் இருக்கு, என்னோட பிரஸ்டீஜ்க்கு ஏற்ற மாதிரியும் இருக்கு, எனக்கு அது கௌரவமா இருக்கு. நான் போட்டு யாரும் வந்து கடன் கேட்டதில்லை இப்போ அவங்க சொன்ன மாதிரி உண்டு சார். எப்படி தவிர்த்தீங்க அதெல்லாம்? ரொம்ப எமர்ஜென்சி சிச்சுவேஷன், நம்மளுக்கு தெரிஞ்சவங்க தான், கூட ரொம்ப பழகுனவங்க, ஒரு கல்யாணம் இப்போ உடனே வேணுமா, நான் கொஞ்சம் கொடுத்துட்றேம்மா அப்படின்னும் போது நோ அதர் ஆப்ஷன். இப்போ பணமாக கேட்கும் போது பணமாக கொடுப்போம், இல்லைன்னா இதை அவங்க அடகு வச்சு அவங்க அதை யூஸ் பண்ணிப்பாங்க. அவங்க கடன் கேட்பாங்க இருக்கா, நம்ம நகை போடாமல் போக முடியாதுல்ல. ஆமாம், அதுக்காக நம்ம நகை போடாமலாம் இருக்க சார். நான் முதல்ல எப்போ தெரியுமா சார் நகையே போட ஆரம்பித்தேன். எனக்கு சின்ன வயசுலலாம் இந்த பிரேஸ்லெட்லாம் போட சொல்லி அம்மா டார்ச்சர் பண்ணுவாங்க. வேணாம் தூக்கி போட்டுட்டு ஜாலியாக வளையல் மாட்டிட்டு போகணுன்னு ஆசைப்பட்ட பொண்ணு நான். முதல்ல பட்டு புடவை கட்டி தலை நிறைய பூ வச்சு நல்லா அலங்காரம் பண்ணி நான் வெளியில் வரும்போது எங்கள் அப்பா பார்த்து சொன்னார், கோவில் சிலையே நடந்து வர மாதிரி இருக்குது பாரு என் பொண்ணு நடந்து வரும்போதுன்னார். அப்போ ஃப்ளாட் ஆனேன் சார் நான். எங்கள் அப்பா நான் இப்படிலாம் போட்டு வரும்போது அது அவர் கௌரவமாகவும் இருக்குது, இன்னொரு வகையில் என்னை இந்த அளவுக்கு அவர் வர்ணிக்கிறாருன்னும் போது அது எனக்கு கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆச்சு. ஒரு இடம் கௌரவம், இன்னொரு இடம் அழகு. தங்கம் ஒரு அழகை கூட்டி கொடுக்குதுன்னு தான் சார் நான் சொல்ல முடியும். அவங்க சொல்கிற மாதிரி நகையை பெண்கள் தனக்கு உடன் பிறந்தவர்கள் வாங்கி கொடுப்பது என்பது சந்தோஷம். கணவனை வந்து விரட்டி டார்ச்சர் பண்ணுறது வாங்குறது ஒரு சந்தோஷம். ஆனால் பெத்த அப்பா இருக்கார்ல, எப்பொழுதுமே தன் மக வந்து நிறைவாக நகை போட்டு வந்தால் அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம் பிடிக்கும். அதை முதல்ல அந்த ஆசையை தூண்டுறவர் அவர் தான். என் மகளுக்கு, அதாவது மனைவிக்கு வாங்கி கொடுக்காதவர் கூட மகளுக்கு அவசியம் வாங்கி கொடுப்பாரு. அப்படி உங்கள் பெற்றோர்களும் குறிப்பாக உங்கள் தந்தையும் நகை போட்டு பார்க்கணும்னு ஆசைப்பட்டுருவாங்கல்ல, அவர்களை எப்படி சமாளிக்கிறீங்க நீங்கள்? எங்கள் அப்பா வந்து எனக்கு 50 பவுன் சேர்த்தாரு. எனக்கு நகை சேர்க்கறத மட்டும் கோலா வச்சு ஒரு ஊருக்கு போய் சுற்றி பார்க்கல, எதுவுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாமல் இப்போ இவ்வளோ வருஷம் கழிச்சு எங்கள் அப்பாவுக்கு 58 வயசு இருக்கும்போது எங்கள் அப்பாவும் அம்மாவும் நார்த் இந்தியா டூர் போயிட்டு வந்தாங்க. இதை வந்து அவங்க சின்ன வயசுலலாம் பண்ணல. எங்கள் அப்பாவோட கோல் எனக்கு அந்த 50 பவுன் சேர்க்கணும் அப்படின்றது மட்டும்தான். சேர்க்கலாம், இன்வெஸ்ட்மெண்ட் தப்பு இல்லை, பட் அது லிமிட்டடாக இருந்தால் போதும். அது மட்டுமே ஒரு சேர்க்க வேண்டாம், அந்த மாதிரி வந்து பண்ண வேணாம். அவங்களும் அவங்க லைஃப்பை வந்து வாழணும்னு நான் ஆசைப்படுறேன். சார், இப்போது திருமணத்துக்கு வந்து நகைகள் முக்கியம், தாலி முக்கியம் அப்படின்னு பேசுகிறாங்கல்ல. எங்களுடைய ஃபேமிலி கிறிஸ்டின் ஃபேமிலி தான். ஒரு வருஷம் நீங்கள் காதில் போட்டிருக்க 200 சொல்லிடுறாங்க. நிஜமா சார்? அங்கே வந்து பார்க்கும்போது எப்படி தெரியுது? அதை விட இது பெஸ்ட்டாக தெரியல. வெறும் 250 தான் சார். இப்போ நகைகள் வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி எங்கள் அப்பாவும் என்ன போடுன்னு சொல்லுவாங்க, கவரிங் செட்டு வாங்கவே விட மாட்டாங்க. பட் நம்மளுடைய கேரக்டர், நம்மளுடைய பேசிக், நம்மளுடைய குவாலிட்டியெல்லாம் விட்டுட்டு தங்க நகையினால் நம்மளுக்கு மதிப்பு வரும்னா அது தேவையா? அதுதான் என்னோட பாயிண்ட். அதனால் என்னோட மேரேஜுக்கு நான் கோல்டு போடவே மாட்டேன்னு சொல்லிட்டேன். குந்தன் செட் மட்டும்தான் நான் போட்டுட்டு நின்னேன். தங்க நகையை அணிந்து கொள்வது என்பதே மிக அழுத்தம் தர்றதா அல்லது ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்குது அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க? இது வாங்கி எப்படியும் ஒரு 6 இயர்ஸ் இருக்கும். இப்போவும் என்னால் இதை போட முடியுது. ஆனால் கோல்டில் அவங்கக்கிட்ட அதில் சின்னதாக ஏதாவது அறந்து போனாலோ ஒரு கல் விழுந்தாலோ அவங்களால அதை போட்டுட்டு போக முடியுமா? சார், கோல்டு நாங்கள் வச்சு ரஃபாக ஹேண்டில் பண்ணலாம் சார். இது போன உடனே வீட்டில் உள்ளே நுழைஞ்ச உடனே நம்ம கழட்டி வைக்கணும் சார். அதை தண்ணி பட்டுருமா இல்லை உடஞ்சிருமா அப்படின்னு ரொம்ப ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணணும் சார். ஆனால் கோல்டு நம்ம அந்த காலத்துலேயே நம்ம உடம்போட போட்டுக்கிறது என்னென்ன ஃபிசிக்கலாக வந்து அது நம்ம உடம்புக்கு நல்லது சார். அந்த கோல்டு நம்ம கையில் போட்டு இதெல்லாம் இப்போ இப்படி சேர்த்துட்டீங்களா கொண்டு போய்? ஆமா சார். ஏதாவது சொன்னா முன்னோர்கள் ஒன்று முட்டாள்கள் நினைப்பீங்க. ஆமா சார், உண்மைதான் சார். நம்ம உடம்போட ஹீட் வந்து அதை அப்சர்வ் பண்ணி நார்மலா வைக்கும் சார். உண்மையே அதுதான் சார். அப்ப அந்த காலத்திலே அரசர்கள் எல்லாம் போட்டதே அப்படிதான் சார். ஒரே ஒரு நிமிஷம் எல்லாம் அமைதியா இருங்க. இப்பதான் ஆட்டம் கலகட்டுது. தங்கம் போட்டா வந்து உடம்புக்கு உஷ்ணம்லாம் குறையும் இருக்காங்க. ஆமா சார், உடம்புல உள்ள ஹீட் வந்து நமக்கு வந்து அப்நார்மலா ஆயிடுச்சுன்னா அது வந்து நார்மலா வைக்கிற கண்டிஷன் வந்து கோல்டுக்கு இருக்கு சார். என்ன ஸ்டெபிலைசர் மாதிரி சொல்றீங்க? இல்ல உண்மையா
உண்மைதான் சார். அந்த தாலி போடுறதும் அந்த ஹார்ட் சம்பந்தமான உள்ள ப்ராப்ளம் வராம இருக்கு, கர்ப்பப்பை உள்ள சம்பந்தமா உள்ள இருங்க கவனிச்சிங்களா சார் மெட்டி போடுறது எல்லாமே கோல்டு வியர் பண்றது ஒண்ணுத்துக்குமே ஒரு பார்ட்ஸுக்கு உள்ளது வந்து மெடிக்கல் சம்பந்தமா ரிலேட்டட் தான் சார். அது தாலி வந்து போட்டிருக்கிறது வந்து ஹார்ட்டுக்கு நல்லது. ஆமா சார். ஒரு நிமிஷம் கீழே ஒரு நிமிஷம் இருங்கம்மா, இங்கே உங்கள்கிட்ட கொடுங்கம்மா. ஒவ்வொருத்தருக்கா சொல்கிறேன், இல்லை முக்கியமான மருத்துவ குறிப்பை விட்டுவிட்டோன்னா அடுத்த தலைமுறை ரொம்ப கஷ்டப்படும். ஓகே, தாலி போடுறது ஹார்ட்டுக்கு நல்லது. மூக்கு குத்துறது காது குத்துறது எல்லாம் அக்கு ப்ரெஷருக்கு நல்லது. அதனால இருங்கம்மா பொறுங்களேன். ஓகே, மூக்கு குத்துறது காது குத்துறதுலாம் அக்கு ப்ரெஷர் பஞ்சர் அக்கு பஞ்சர். அது ஓகே. மோதிரம் வந்து இது இந்த விரல்ல போடுறோங்கிறதே வந்து கர்ப்பப்பைக்கு நல்லது அப்படிம்பாங்க. இடது கையில ஆமா 4வது விரல்ல போட்டா கர்ப்பப்பைக்கு நல்லது. மோதிரம் அதே மாதிரி மூக்கு குத்துறதும் அப்படிதான் சார் சொல்லுவாங்க. சார் எனக்கு வந்து கழுத்து வலி ரொம்ப நாளா இருந்தது சார். சரி, அதனால அக்கு பஞ்ச் பண்ணணும்னா காதுக்கு இந்த 6 கம்பல் குத்துனேன். இந்த கழுத்து வலி இப்ப இல்ல எனக்கு. இடது காதுலயா வலது காதுலயா? ரெண்டுத்துலயும் போட்டிருக்கேன் சார். ஒரே ஒரு கழுத்துக்கு ரெண்டு காதுலயே குத்துறீங்க? அப்படி இல்ல சார், இது கழுத்து ஒண்ணு இது வலிக்கும்ல, அதனால இதையும் குத்திட்டேன் சார். சார் இத பக்கம் திரும்புங்க. 1 2 3 4 5 6 ஆமாங்க சார். இது 6 குத்துற வந்து கழுத்து வலிக்காக. ஆமா, அது இல்லாத இது ஆன்மீகமோ 6 படைக்கு 6 முருகருக்கு 6 இது 12 கை. முருகருக்கு எங்கம்மா 12 கை? ஆமாங்க சார், 6 இது இல்லங்க சார். ஓ 6 படைக்கு 6 முருகன் 6 முருகனுக்கு 2 கை 12 கையா? அதை வச்சு ஆன்மீக இது சம்பந்தப்பட்டு நான் குத்தி இருக்கேன்.